ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோஷியல் மீடியால உங்களோட வீடியோஸ் பார்த்து தான் உங்க ஷாப்க்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இங்க என்னெல்லாம் ஸ்பெஷல், எப்படி என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் டீடைலா எப்படி போகுது உங்க சேனல்ல? எப்படி போகுது? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா போகுது. அப்புறம் அந்த கார்த்திக் வரலையா? இல்ல அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன மாதிரி கார்த்திக் என்ன மாதிரி இருக்கு பாத்தீங்க? எனக்கு இங்க வந்து ரெக்லைனர் சோஃபா ரொம்ப பிடிக்கும். அது என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் இருக்கு. ரெக்லைனர் பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னா வெளியூர்ல இருந்து இருப்பாங்க, பெங்களூர், சென்னை அந்த மாதிரி எடுத்துருந்தாங்க. பட் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பிடிச்சி நம்மளே ரெடி பண்ணி இருந்து எல்லா ஊருக்கும் நம்ம சப்ளை கொடுத்துருக்கோம். ஓன் மேனுஃபேக்சர் யூனிட் நம்மளே செஞ்சு அதனால தான் ரேட் கம்மியா கொடுக்குறோம். எல்லாமே கஸ்டமைசேஷன், எல்லா கஸ்டமைசேஷன், எல்லா கலர் தான். ரெக்லைனர் வந்து ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க? 10,000 இருந்து. இந்த மாடல்லாம் பாத்தீங்கன்னா 10,000 தான், பரவாயில்லையே. நல்லா இருக்கும். ஓ, உட்காந்து பாருங்க. இந்த ஒரு லெவர் மட்டும் இழுத்தா நல்லா இருக்கே, கம்ஃபர்ட்டபிளா நல்லா இருக்கு. இப்படி கீழே இருக்கலாமா? இன்னும் கீழே இருந்து பேக் கூட போயிடும். இன்னும் பேக் ஆமா, இன்னும் ஃபுல்லா ரைட் அப்படியே சாய்ங்க நினைக்கிறேன். அவ்வளவுதான். ரைட்டா உட்காந்துக்கலாம், தூங்கிக்கலாம். நான் வந்து மற்ற கடையில எல்லாம் இந்த ரெக்லைனர் சோஃபா பார்த்திருக்கேன். ஒண்ணு கால் இடிக்கும், இல்ல தலை வந்து டிஸ்டர்பா இருக்கும். ஆனா இங்க வந்து எனக்கு ஃபுல்லாவே இருக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் அதிகமா போட்டு கொடுப்போம். இந்த மாதிரி கிடையாது. அதாவது மேனுவலா ஒரு சைஸ் வரும் இல்லையா, நம்ம சைஸ் வந்து வித்தியாசமா பண்ணிக்கலாம். இது ஒரு 5,500 தான். 5,500 நல்ல குவாலிட்டி இருக்கும். 5,500க்கு ஒரு லக்ஸரியான சோஃபாவா இருக்கு. இது நம்ம ஓன் மேனுஃபேக்சர்னால பெஸ்டா பண்ணுறீங்க. இதுல இன்னும் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஆல் ஓவர் தமிழ்நாடு. இதுல இன்னும் பாத்தீங்கன்னா 20 பாக்கெட்ஸ் சூப்பர் சம்பளம் போட்டு கொடுத்தா அது ஒரு 7,000. அது இன்னும் பயங்கரமா. இதுவே நல்லா இருக்கும் 1,500 சோஃபா. பட் அது பண்ணும்போது இன்னும் அருமையா. எப்படி காலையில ஆர்டர் பண்ணா ஈவினிங் வீட்டுக்கு வந்துரும்? சீரியஸ்லி காலையில ஆர்டர் பண்ணா ஈவினிங் வீட்டுக்கு வந்துரும். பாருடா. ஆமா, ஆனா நிறைய கஸ்டமர் வராங்க, அவங்க உட்கார்ந்து காலையில அப்படியே இது என்ன சொல்லுவாங்க, கிளாஸ் சூஸ் பண்ணிட்டு அவங்க சோஃபா செய்யறத அவங்களே உட்கார்ந்து பார்த்துட்டு அப்புறம் வாங்கிட்டு போயிரு. இப்போ சிங்கிள் சோஃபா இது வந்து செட்டா எடுத்தா எவ்வளவு ரேட்? செட்டா எடுத்தா நம்ம வழக்கமா 10,000 ரூபாய் கொடுத்து 10,500. ஆமா ஆமா. இப்போ வந்து இந்த வீடியோ பாக்குறதுனால இப்பதான் இந்த ரேட் இருக்கும், அடுத்து வந்தா மாத்தி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படிலாம் இல்ல. நான் இந்த பழைய வீடியோ பாக்குற எல்லா வியூவர்ஸ்க்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா 5 வருஷமாவோ 5,500 சோஃபா 5,500 10,500 ரூபாய் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு மேல ரேட்டு கூட்டது கிடையாது. அது வந்து ரேட்டு குறைச்சு தான் கொடுத்துருக்கேன். இடையில விட்டு 9,900 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டு கொடுத்துருந்தேன். சரி, அந்த டைம்ல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரேட் அந்த ரேட் தான். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சோஃபால இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 16,000 ரூபாய் அந்த மாதிரி. 16. அது இதை விட கொஞ்சம் லக்ஸரியா மாதிரி சோஃபா செட். இது சோஃபா செட் இது அது பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. ஒரு செட்டா இருக்குல்ல. ஆனா என்ன விஷயம், அந்த பாக்கெட்ஸ் வந்து சூப்பர் சாஃப்ட் போட்டுருக்கோம். சோ உட்காரும்போது ஜம்மி நல்லா இருக்கும். உட்கார்ந்தீங்களா அப்ப ஜம்மி நல்லா இருக்கும். உட்கார்ந்து பாருங்க. இது வந்து ரேட் கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கிறதுக்கு இப்படிதான் கொடுப்பாங்க அப்படிலாம் நீங்க கெஸ் பண்ணிடாதீங்க. இங்க பாருங்க, இது வந்து 10,500னா ஆச்சரியமா தான் இருக்கு. ஒர்த்தபிள். இது என்னதுன்னா இது வந்து பாக்கெட் இதுதான் முக்கியமான ஐட்டம். முந்தி பாத்தீங்கன்னா சோஃபாஸ் வந்து போனல் ஸ்ப்ரிங் மாதிரி போடுவாங்க. இது வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங்பாங்க. இது போடனாலதான் செட் லைஃபாவும் இருக்கும், ஸ்மூத்தாவும் இருக்கும். இப்ப இங்க உட்கார்ந்தா இங்க மட்டும் தான் அமுகும். ஆமா, தனித்தனியா இருக்கும் இந்த ஸ்ப்ரிங். ஆமா, இது கடையில போட மாட்டாங்க. கடையில நீங்க சோஃபாக்கு எல்லாத்துக்குமே வாரண்டி? அல்ல, வாரண்டி நான் மரத்துக்கு நான் லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துறேன். லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துறேன். அது மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் எது உண்டா? உண்டு. இஎம்ஐ ஆப்ஷன் பஜாஜுக்குலாம் நாங்க பண்ணிடுவோம். எல்லாரும் இஎம்ஐ ஆப்ஷன் கூட உண்டுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க 1 ரூபாய் கூட இல்லனா கூட வாங்க, நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சோஃபா கொடுத்துட்டு அப்புறமா இஎம்ஐ, அதுக்கப்புறம் கூட இஎம்ஐ போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி. அதனால இவ்வளவுதான், அவ்வளவுதான் கிடையாது. சரிங்களா? இந்த ஃபோம் எப்படி சொல்லுங்க? இது வந்து பி ஃபோம் சொல்லுவாங்க. இதான் எல்லா கடையிலும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 இன்ச் ஃபோம் மட்டும் தான் சீட்ல வந்து இது மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஆனா மத்த கடைகள்ல இப்ப சோஃபா எடுக்க போனோம்னா சோஃபா எடுக்க தான் வரும். இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா பரவாயில்ல, நீங்க மத்த கடையோட கம்பேர் பண்ணி நீங்க மேனுஃபேக்சர்னால எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறீங்க. ஏன்னா யூனிட் 8 இருக்கு. கஸ்டமர் வந்து அழகா வந்து எல்லாத்தையும் பார்த்தே கூட எடுத்துக்கலாம். அதனால நம்ம இங்க ஒண்ணு சொல்லிட்டு அங்க ஒண்ணு பண்ண முடியாது. அதனால அங்க என்ன பண்றோமோ அதுக்கு ஓப்பனா நம்ம பேசிடுவோம். இது வந்து பீ ஃபோம். இதான் அப்படி அமிங்கி புளி மாதிரி விழுந்துரும். இந்த சோம் அப்படி அமிங்கி ஒரு மாதிரி டல் ஆயிரும். நல்லா என்னதான் போட்டாங்கனாலும் டல் ஆயிரும். இப்படி அமிக்கி பிடிக்க வச்சுங்களேன், அப்படி கிட்டோம்னா டல்லா வரும். இந்த மாதிரி மடங்கி கொலாப்ஸ் ஆகும். இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகும். இது வந்து சூப்பர் சாஃப்ட் ஃபோம். இந்த ஃபோம் தான் ஹீட்டே இருக்காது. இந்த ஃபோம் வந்து என்னதான் போட்டு இப்படி பண்ணாலுமே போட்டு மடக்கி இவ்வளவு எப்படி வேணாலும் ஃப்ளெக்ஸியா மடக்கிடலாம். மடக்கிட்டாலும் இப்படி உட்கார்ந்து சேம் பொசிஷன் அதே பொசிஷனுக்கு வந்துருது. இது அந்த மாதிரி ஃபுல்லா அமுக்க முடியாது. இது அமுக்குனா மெதுவா அமுங்கி குழி விழலாம். குழி விழுந்துரும். குழி தான் விழுமே தவிர இது வந்து இதான் எல்லா சோஃபாலையும் போடுறாங்க. நாங்க இதை வந்து பேக் சைடுல மட்டும் தான் போடுவோம். சீட்டுக்கு வந்து இந்த சோஃபா அந்த போடுற இதுக்கு வந்து பிரைஸ் ரேட்லாம்
பிரைஸ் ரேட் இது போறனால தான், அதாவது நல்லா நீங்க இதுக்கும் அதுக்கும் போடும்போது 2500 தான் வித்தியாசம் வரும். ஆமா, இதே கடைகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் வந்து 10,000 சோஃபால இதை போட்டு ஒரு 15,000 கொடுத்துட்டு இருக்கேன்ல, 40,000 மேல நீங்க வாங்கினாதான் லக்ஸரி சோஃபாக்ஸ் தான் இந்த மெத்தடை இன்ட்ரோ கொடுப்பாங்க. நம்ம லோ ரேஞ்சு கொடுக்க மாட்டாங்க. கூண்டு சோஃபா போகாதுன்னு சொல்லிட்டு லோ ரேஞ்ச் சோஃபாக்கு இது இன்ட்ரோ தர மாட்டாங்க. ஆனா உங்க கடையில வந்து ரெண்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ரேட் எல்லாமே பண்ணி கொடுத்துரும். நான் இந்த 5,500 சோஃபா கூட இந்த லக்ஸரி கான்செப்ட் போட்டு கூட வெறும் 7,500 தான் தரேன். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மேனுபேக்சர்னால மெட்டீரியல் பொறுத்தா ரேட்டோ தவிர நமக்கு மாடலை பொறுத்து பெருசா ரேட் வராது. உங்க கடையில இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா சோஃபால தொட்டில் செஞ்சு போயிட்டு இருக்கு. இது வந்து தொட்டில். இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்து? நான் இது வரைக்கும் எந்த கடையிலயுமே பார்த்தது இல்ல. இது எனக்கு எப்படின்னா எனக்கு பொறுத்த வரைக்குமே சோஃபால தொட்டில் ஒரு கஸ்டமர் ஆன்லைன்ல இருந்து கொண்டு வந்த மாடல் இது பண்ணி தர சொன்னாங்க. அப்ப நீங்க ஆன்லைன்ல காட்டுற எல்லா மாடலுமே ஆமா, எனக்கு ஆன்லைன்ல வந்து உதாரணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சோஃபா எல்லாம் பார்த்து கொண்டு வந்தாங்க. 37,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. 37,000 ரூபாய் சோஃபாவே கிடையாது. கண்ணை மூடி இந்த கடைக்கு வரலாம். இப்போ லோயஸ்ட் சொல்லிட்டீங்க, ஹையஸ்ட் குவாலிட்டி சோஃபா ரேட் ஹையஸ்ட் வந்து 32 ரூபாய் காட்டுறாங்க. 37,500 தான். இந்த ரெகுலர் சோஃபா பார்த்தீங்கன்னா இதுல நான் இது வந்து ஹையஸ்ட். இது நல்ல ஜம்பாவா இருக்கும். இது ஹையஸ்ட் சோஃபா. இது வந்து 37,500 ரூபாய். இது நல்ல பெருசா இருக்கும். ஏன்னா இது கை வைக்கிற இடம், உட்கார இடம் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா சாஃப்டியா இருக்கும். இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் உண்டு. இதுதான் என் இருக்குல்ல இப்ப ரொம்ப ஹையஸ்ட் இந்த கான்செப்ட்ல. வேற எந்த சோஃபா கொண்டு வந்து இந்த கான்செப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல எக்கனாமிக்கலா வெளியே வித்துட்டு இருக்காங்க இந்த சோஃபா. இதுதான் வெளியே வந்து ரொம்ப கம்மி. அதே பார்க்க அதே மாதிரி இருக்கு இந்த சோஃபா. அடிச்சு வச்சிருக்காங்க. சோஃபா பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்கும். ஆனா சைஸ் சிறுசா இருக்கும். பேக் வந்து 90 டிகிரி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சோஃபா தான் கடைகள் வந்து இந்த பெரிய சோஃபாக்கு ரெக்கரா வச்சு வித்திட்டு இருக்காங்க. இது உட்கார்ந்து பாருங்க, ரேட் அதிகமா வச்சு வித்திட்டு இருக்காங்க. இதுதான். ஆனா ஹைட் வந்து ரொம்ப கம்மியா தான் கம்மி. பாருங்க தெரியும். இவ்வளவுதான் ஹைட் இருக்கும். ஆமா, இது வந்து கடைகள்ல இதையே டபுள் ரேட். இப்ப நீங்க வைக்கிறத விடையுமே 2 மடங்கு தான் விக்கிறாங்க. பயங்கர ரேட். கார்னர் சோஃபா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுலயுமே கலரு கஸ்டமைசேஷன் எல்லாமே நல்ல லக்ஸரி கான்செப்ட். இதெல்லாம் வெளியே பாத்தீங்கன்னா பிராண்டட்ல போயிட்டீங்கன்னா இந்த சோஃபால உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 40 ரூபாயில இருந்து 60 ரூபாய்க்கு மேலதான் வச்சிருப்பாங்க. நார்மல் சோஃபா கடையில போயிட்டாங்க. பிராண்டட் போயிட்டீங்கன்னா நீங்க இது ஸ்டார்டிங் ரேட் இதோட செட் பாத்தீங்கன்னா வெறும் 35 தான். அவ்வளவுதான் கொடுக்குது. ஆனா இவ்வளவு பெரிய சோஃபா நீங்க 35 கொடுக்குறீங்கன்னா ஏன்னா ஸ்டார்டிங் 16,500 ரூபாய் சோஃபா. இந்த சோஃபா மாதிரி சோஃபா கார்னர் சோஃபா இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்களா? உங்களுக்கு எப்படி? எனக்கு நடுவுல வந்து கடை கிடையாது, இது கிடையாது, டீலர்ஸ் கிடையாது. ஒண்ணும் அது டீலர் டைரக்டா நம்ம தான் கஸ்டமருக்கும் மேனுஃபேக்சருக்கும் நடுவுல இருக்கிறனால பாக்கி உள்ள அந்த பேமெண்ட்லாம் கம்மி பண்றதுனால நமக்கு ஈஸியா கஸ்டமருக்கு கம்மியா அதே சமயம் குவாலிட்டியா கொடுக்க முடியும். ஆமா, இப்ப கடைக்காரங்க என்கிட்ட பாத்தீங்கன்னா ரேட்டை கொடுத்து குவாலிட்டி வாங்கிடுவாங்க. பொதுவாக வாங்கிடுவாங்க. அந்த குவாலிட்டி தான் கஸ்டமர் கொடுக்க போறாங்க. ஆமா, அது இங்க இருந்து மாறி போகும்போது அது வேற ரேட் போகும். குவாலிட்டியும் கம்மியா தான் இருக்கும். இப்போ டைரக்டா கொடுக்கறதுனால நீங்க எங்கிட்ட எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் பிரதீப் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பீங்க, ஏன் ப்ரோ இப்படி கேட்பீங்க. ஸோ எனக்கு கஸ்டமர் டைரக்டா இருக்கிறதுனால குவாலிட்டி வந்து பக்காவா இருக்கு. அது பெர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, சூப்பர். இப்போ உங்க கடையோட லொகேஷன் வந்து கேட்டு வரணும்னா எப்படி வரணும்? திருநெல்வேலியில் நமக்கு இங்க 3 பிரான்ச் இருக்கு. 3 பிரான்ச். திருநெல்வேலி வந்து நெட்ல அடிச்சாலே வந்துடும். லொகேஷன் போட்டாலே வந்துடும். இப்போ திருநெல்வேலி மட்டும்தானா உங்களுக்கு? திருநெல்வேலி, திருவனந்தபுரம் 2 இடத்துலயுமே இருக்கு. ஓகே ஓகே. புது அப்டேட்லாம் நீங்க குடுக்குறீங்க. அந்த இதெல்லாம் நாங்க எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது? ஆல்ரெடி பாத்துக்கலாம். நம்ம சேனல்ல சோஷியல் மீடியாலயே பாத்துக்கலாம். யூடியூப், இன்ஸ்டாகிராம். பிடிசி ஃபர்னிச்சர்னு சேனல் இருக்கு. உங்க பேஜ் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிருங்க. பிடிசி ஃபர்னிச்சர், அப்புறம் இன்ஸ்டால பிடிசி ஃபர்னிச்சருக்கு, யூடியூப் பிடிசி ஃபர்னிச்சர். நீங்க திருநெல்வேலியில வந்து லொகேஷன் அடிச்சா மட்டும் போதும். இல்ல நீங்க யார்கிட்ட கேட்டாலும் இந்த அட்ரஸ் உங்களுக்கு சொல்லிடுவாங்க.